கேக்குதா? أستاذ. وعليكم السلام ورحمة الله. ஓகே. கடைசியாக நாங்க பட்ட வகுப்பிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பகவத்பாம். فأثرن به نقعا وأخرجت الأرض أثقالها أو أمر بالتقوى أليس الله بأحكم الحاكمين ألم يجدك يتيما فآوى லாஸ்டா கொஞ்சம் திருப்பி போதுங்க. ألم يجدك يتيما فآوى. ஓகே, நாங்க அடுத்த பகுதிக்கு நான் போவோம். உம், இந்த இடத்துல முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது, அதை நீ தெரிஞ்சு கொள்ளணும். குர்ஆன்ல எந்த இடத்துலையும் நாங்க இது சட்டமாக பார்க்கறதில்ல, பட் இது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட், சட்டம் விதி ஒரு கூட்டாளர் தான். குர்ஆன்ல வந்து சத்தும் சுக்கூனும் பக்கத்து பக்கத்துல வருகின்ற சந்தர்ப்பத்தில் அது எந்த எழுத்தாக மிக்கலாம். சத்தும் சுக்கூனும் பக்கத்து பக்கத்துல, முதலாவதாக சுக்கூனும் அதனைத் தொடர்ந்து ஷத்தும் வருகின்ற நேரத்துல சுக்கூனுடைய உச்சரிப்பு ஒட்டோவாக அந்த இடத்துல மறைஞ்சி போகும், இல்லாமல் போகும். அதுக்கான காரணம் என்றால் சுக்கூன் என்கிறது ஷத்தோடு ஒப்பிடுகின்ற சந்தர்ப்பத்துல அது ரொம்ப சிறியது. ஓகே. இப்போ அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, சில இடங்கள்ல அது சட்டங்களுக்கு கூட உண்ணாக்கள் அப்படி இப்படின்ற மாதிரி வரையிலும், சில இடங்கள்ல அதுகள் சம்பந்தம் இல்லாம தொடர்பே இல்லாம வாரத்துக்கான இடங்களும் மிகுது. எனவே நாங்க அதுல உண்ணாக்களை செய்யறதா இல்லையாங்கிறது சட்டங்களை பார்ப்போம். ரெண்டையும் ஜாயின் பண்ணணும்ங்கிறத இந்த இடத்துல முக்கியமாக்கி ரெண்டையும் ஜாயின் பண்றதுல நாங்க இந்த இடத்துல கவனம் வாங்கிக்கணும். அதாவது சத்த பிராக்டிஸ் பண்றதும் சுக்குனுடைய உச்சரிப்பை மறைத்து கொண்டு போறதுலயும் விட்டுட்டு போறதுலயும் கவனமா வைக்கணும். ஓதிட்டு போவோம். أيحسب أن لن يقدر عليه أحد. ஓதி போவோம். أيحسب أن لم يره أحد. அஹத்துங்கிறது إن இது என்று ஓதினால் நான் என்ன செய்யறோம் என்றால் தாலுக்கு சத்து வைக்கிறோம். அஹத்து இது என்று வரையலாது. அஹது அஹது தால் இது என்ற சவுண்டில் தான் போகணும். இது இது வித்தியாசம் விளங்குதா? أستاذ. ஒதுங்க சரியா. أيحسب أن لم يره أحد. விலையே அஹத் அஹத் நிக்கலாது. அஹது அஹது இது என்ற சவுண்ட் வரணும் கடைசி. இது என்று வரையும் இல்லாது இது என்று நீ பாட்டு ரெண்டுமே பிள்ளை. أيحسب أن لم يره أحد. ரெண்டாவது إن إلينا إيابهم மூணாவது والآخرة ஓகே. والآخرة خير. இல்ல வல் ஆஹிரத்து. والآخرة خير وأبقى. أن جاءه الأعمى أما من استغنى. லாஸ்டா கொஞ்சம் திருப்பி போதுங்க. أما من استغنى. ஓகே.
போனதும் ف- فإن الجنة هي المأوى حدائق وأعنابا جزاء من ربك عطاء حسابا திருப்பி போதுங்க பிழை இது கோணம். إن ج- جزاء من ربك عطاء حسابا ஓகே إن إنا பிழை பிழை أنذرناكم பிழை பிழை عذابا பிழை இன்ன மூணு நட்டு வந்து إنا أنذرناكم عذابا قريبا திருப்பி போதுங்க. إنا أنذرناكم عذابا قريبا Right. அடுத்த இரண்டாவது முக்கியமான எழுத்தாக முதலாவது கன்செப்ட்ல வரக்கூடிய எழுத்து தான் ஆயின் என்ற எழுத்து. இந்த எழுத்துக்கும் அலிஃப் என்ற எழுத்துக்கும் இடையில நெருக்கமான தொடர்பு மீக்குது, வேறுபாடுகள் மீக்குது, தொடர்பு மீக்குது, அதே ஸ்டைல்ல வரக்கூடியது மீக்குது. அந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற வேறுபாடுகளை சரியா விளங்கி நாங்க அந்த இடத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பிடிச்சு கொள்ளணும். அதான் மிகவும் முக்கியமான விஷயம். ஆயின் என்ற எழுத்தை பொறுத்த வரைக்கும் ஆயின் அலிஃபை உச்சரிக்கிற அதே ஸ்டைல்ல மேலிருந்து கீழ் நோக்கி உச்சரிக்கப்படணும். அஹ்? அஹ். ஆனா அப்ப அலிஃப் உச்சரிக்கப்படக்கூடிய அதே அமைப்புல தான் ஆயினையும் உச்சரிக்கணும். ஆனால் இந்த இடத்துல வந்து நாக்க தூக்கணும். இப்ப நாங்க அலிஃபை சொன்னோம், நாவினுடைய எந்த ஒரு பகுதியும் அசைக்க கூடாது, நாவினுடைய எந்த ஒரு சைட்டும் அசைக்கப்படாது என்று சொன்னோம். ஆனால் இங்க சொல்றோம் அப்படி அல்ல, நாவினுடைய இறுதி பகுதி கட்டாயம் மேலுக்கு தூக்கப்படணும். அப்படின்ற அர்த்தம் என்ன? தொண்டையினுடைய நடுப்பகுதி அல்லது தொண்டையினுடைய நடுப்பகுதிக்கு பிற்பட்ட பகுதியிலிருந்து இதனுடைய உச்சரிப்பை நாங்க எடுத்து உச்சரிக்கணும். ரைட்டா? தொண்டையினுடைய ஆரம்ப பகுதியிலிருந்து உச்சரிக்கப்படுறது அலிஃபாக இருக்கும். தொண்டையினுடைய நடுப்பகுதி, தொண்டையினுடைய கீழ்ப்பகுதியிலிருந்து அழுத்தமாக உச்சரிக்கப்படுறதாக ஐநீக்கும். எனவே இதுவும் அலிஃபை போலவே கீழ் நோக்கி தான் உச்சரிக்கப்படும். அலிஃபை போல கீழ் நோக்கியே தான் உச்சரிக்கப்படும். அதே போல அடுத்த முக்கியமான விஷயம் ஒன்றுதான், முன்னால வரக்கூடிய எழுத்தை விட்டும் இந்த எழுத்தை நாங்க பிரிச்சு தனிச்சு ஓத முடியாது. அலிஃப்ல சொன்னோம், முன்னால் வரக்கூடிய எழுத்தை நாங்க தெளிவாக பிரிச்சு ஓதல் என்று சொன்னால் என்ற சவுண்டை தெளிவாக ஓத முடியாது என்று பார்த்திக்கிறோம். ஆனால் இங்க அப்படி முடியாது. நாங்க இதை பிராக்டிஸ் பார்ப்போம். ஓதும் பார்ப்போம். أنعمت عليهم ரெண்டாவது ولا أنتم عابدون ما ஆபிதூன பிறையே ஆ வராதே. ஆ அண்டா வானத்தை நோக்கி போகுது. ஆ ஆ ஆ தொண்டின் நடுப்பகுதி சவுண்ட் எடுக்கணும். இப்போ ஆமித்த ஆலைஹிம் எல்லாம் அந்த இடம் தான் எல்லா இடத்துக்கும் வரணும். ஒரு இடத்துக்கு ஆவும், இன்னிடத்துக்கு என்றும் போத முடியாது. எல்லாத்துக்கும் ஒரே இடத்துக்கு வைத்திடணும். ولا عابدون உங்களோட ما أعبد சவுண்ட் பேசிட்டு கேட்கவில்லை.
و- ولا أنتم عابدون ما أعبد. أعبد بد சும்மா நார்மலா நிப்பாடுங்க. அபுது அபுது இது அபுது. ولا أنتم عابدون ما أعبد. அடுத்தலை அபுத் அபுத். கலக்கோணும். கலக்கிறது மிக தெளிவாக விளங்கணும். அழுத்தம் கொடுத்துவது விளங்கணும். அபுது. ولا أنتم عابدون ما أعبد. நாலாவது மூணாவது. ولا يحض على طعام المسكين. நாலாவது. في عمد ممددة. முமத்தத முமத்தத நீட்டாம ஹா சவுண்டையும் பாடுவோம். முமத்தத. في عمد ممددة. நாலாவது ஐந்தாவது. القارعة. ஓகே குட். இவங்க பாப்போம். إن مع العسر يسرا. சரி போதுமா. إن مع العسر يسرا. விலை ஒன்றுல ஆய் வருது, இன்னொரு இடத்துல அலிஃப் வருது. அப்படி இல்லாது ம் திருப்பி. إن إن مع العسر இல்ல, يسرا. ரெண்டையும் நீங்க ஒரு இடத்துல உச்சரிக்க மாட்டேங்கிறீங்க. ரெண்டு எழுத்தையும் ஒரே இடத்துல உச்சரிக்க, முதல்ல உச்சரிக்கிற அதே இடத்துல ரெண்டாவது உச்சரிக்கப்படுது இல்ல, அதான் விலை. إن مع العسر يسرا. இப்பதான் அவர் திருப்பி போதுங்க. إن مع العسر يسرا. ரெண்டாவது. الذي جمع مالا وعدده. மூன்றாவது. قل أعوذ برب الفلق. فلق. قل أعوذ برب الفلق. நாலாவது. ولا أنتم عابدون ما أعبد. திருப்பி போதுங்க. ولا أنتم عابدون ما أعبد. நீ பண்ணிட்டுறது போதாது. ولا أنتم عابدون ما أعبد. ஐந்தாவது. الذي علم بالقلم. திருப்பி போதுங்க. ع-
الذي علم بالقلم பில் க அல்ல பில். ஓகே, படிக்கல. ரைட், இந்த ஒர்க்ல நாங்கள் வசனங்களை ஒர்க் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். ஐனை கொஞ்சம் கவனம் பார்க்கணும். என்ன மாறுதுங்கிறத உங்களோட ரெக்கார்டு கேட்க நேரம் புரிச்சு கொள்ளலுமா இன்ஷா அல்லாஹ். பார்த்து ஒர்க்கை செஞ்சு அனுப்புங்க டைமுக்கு. தொடர்ந்து அடுத்த இதில் கண்டினியூ பண்ணுமா.